ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற தமிழ் படம். படத்தோட நேம் குபேரா. இது ஒரு கிரைம் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்தியாவோட வங்காள விரிகுடா கடற்பகுதிகள்ல மிகப்பெரிய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஒரு கார்ப்பரேட் முதலாளியான ஜிம் சர்ஃப்க்கு தெரிய வருது. ஸோ அவரு இதை கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் ரிசோர்ஸை ஃபுல்லா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தன்னோட பிசினஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. ஸோ இதுக்காக இவர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. ஸோ இதுக்காக எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனா கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நாகார்ஜுனா என்ன ஐடியா சொல்றாருன்னா, ஒரு 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணி அதுல இந்த பிளாக் மணி எல்லாம் போட்டு ஒயிட் மணியா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. அதுக்காக ரேண்டமா 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வராங்க. அதுல தனுஷும் ஒரு பிச்சைக்காரரா இருக்காரு. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் குபேரா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்மாரா போன மாரி, சொதப்பிட்ட மாரியும் தோணுச்சு. இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகிற கிரைம் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு மேபி இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.